சரி, வாரன் பஃபெட்டோட முதலீட்டு வெற்றிக்கு உண்மையான காரணம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுக்கு ஏதோ பெரிய கணக்கு இல்லனா ரகசிய ஃபார்முலா இருக்குன்னு தான். ஆனா உண்மை அது இல்ல. அவரோட மிகப்பெரிய பலமே எந்த ஒரு கணக்குலயும் கிடையாது. அது ஒரு ரகசியமான மனநிலை. அதாவது சில சக்தி வாய்ந்த சிந்தனை முறைகளை வச்சு கட்டமைக்கப்பட்டது. அவரோட பார்ட்னர் சார்லி மங்கர் சொல்ற மாதிரி தான், வெறும் தகவல்களை தனித்தனியா பார்த்தா ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதுல அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு மாடல் தான் இந்த திறன் வட்டம். இந்த சிம்பிள் ரூல் அவருக்கு தெரியாத ஃபீல்டுல எமோஷனலாய் தப்பு பண்றத தவிர்க்க உதவுது. சரி, அந்த வட்டத்துக்குள்ள அவர் அடுத்து தேடுறது வலுவான பொருளாதார அகழி இருக்கிற பிசினஸ் தான். அப்படின்னா என்னன்னா, மத்த கம்பெனிங்க அவ்ளோ சீக்கிரம் போட்டி போட முடியாத அளவுக்கு ஒரு பலம் இருக்கணும். இப்படி ஒரு பாதுகாப்பான பிசினஸ கண்டுபிடிச்சதும் அதோட உண்மையான மதிப்பு மேலதான் அவர் கவனம் செலுத்துவாரு. அவர் ஒரு ஸ்டாக்க வெறும் நம்பரா பாக்குறதில்ல, அந்த பிசினஸ்ல தனக்கு கிடைக்கிற ஒரு பங்காவே பாக்குறாரு. அந்த மதிப்பை கணக்கிட அவர் உரிமையாளர் வருவாய் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் மெத்தடை யூஸ் பண்றாரு. இந்த சின்ன வித்தியாசம்தான் ஒரு கம்பெனி உண்மையில எவ்ளோ சம்பாதிக்குதுன்னு ரொம்ப தெளிவா காட்டிடும். மதிப்பை கணிச்சதுக்கு அப்புறம் தன்னோட குரு பெஞ்சமின் கிரேம் கிட்ட கத்துக்கிட்டா ஒரு முக்கியமான ரூலை ஃபாலோ பண்ணுவாரு. நம்ம நேரம் சரியில்லாம போனாலும் தப்பா கணிச்சாலும் இதுதான் நம்மள காப்பாத்துற கடைசி பாதுகாப்பு. இது ஒரு சேஃப்டி குஷன் மாதிரி. மார்க்கெட் ஏறி இறங்குறப்போ நம்மள ரொம்ப அமைதியா வச்சுக்கும். சோ முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஐடியாஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு முழுமையான சிஸ்டமா மாறுது. இந்த சிஸ்டம் புத்திசாலித்தனமா இருக்கிறத விட முட்டாள்தனமா இருக்காம இருக்கிறதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. அதனால இந்த முறை முதலீட்ட ஒரு சூதாட்டமா பார்க்காம பொறுமையோடையும் தெளிவோடையும் செய்யற ஒரு கலையா மாத்துது. மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். இது மேலும் தகவல்களை பதிவேற்ற எங்களை உற்சாகப்படுத்தும். நன்றி, வணக்கம்.